கர்த்தர் வாயின் வார்த்தைகளை சுத்திகரிக்க விரும்புகிறார். ஏன்னா வாயின் வார்த்தையில கர்த்தர் பலனை வச்சிருக்கார், ஜீவனை வச்சிருக்கார், அதில் ஆவி இருக்குது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொன்னார். என் அருமையான தேவ பிள்ளையே, வார்த்தை நியாயந்திருக்கும். வார்த்தை நம்மளை கட்டி போட்டுரும், வார்த்தை நம்மளை சிக்கலை மாட்டி விட்டுரும், வார்த்தை நம்மளை பிடிபட வைக்க வேண்டாம். நல்ல வார்த்தைகளை பேச ஒப்பு கொடுங்க. சில பேர் பேச தூண்டினாலும் பேசாதீங்க. ஆண்டவர் பேச சொன்னா மட்டும் பேசணும். சில இடங்கள்ல அமைதியா இருக்கணும். ஆண்டவர் அப்படிதான் எவ்வளோ கேள்வி கேட்டாங்க. ஏசப்பா ஒரு இடத்துல கூட வாயை திறக்கவே இல்லை பாருங்க. எங்க பேசணுமோ அங்க மட்டும்தான் பேசினார். எதை பேசணுமோ அதை மட்டும்தான் பேசினார். தேவையில்லாத காரியங்களை பேச மாட்டார். தாராளமா சில பேர் பேசுவாங்க, கண்ணா பின்னான்னு பேசுவாங்க, லொடலொடான்னு பேசுவாங்க. இல்ல, நீதிமானோ தன் ஆவியை அடக்கக்கூடியவன். வார்த்தைகளை அடக்கணும், வார்த்தைகளை குறித்து கவனமா இருக்கணும், வார்த்தைகளை கையாள தெரியும். ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எல்லாரும் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஏசப்பா, இனிமே ஒழுங்கா நான் பேசுவேன்ப்பா. உங்க வார்த்தைக்கு எதிராக நான் பேச மாட்டேன்ப்பா. உங்க வார்த்தைகள் என்ன சொல்லுது அதை மட்டும் தான் நான் செய்வேன். நீங்க செய்ய வேணான்னு சொல்றதை நானும் செய்ய மாட்டேன். யாரையும் எங்க வீட்டு ஆட்கள் யாரையும் செய்ய விட மாட்டேன். ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இனிமே நான் யாரையும் பயமுறுத்த மாட்டேன்ப்பான்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. வெறுமையா நான் பேச மாட்டேன். என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அற்புதத்தின் வார்த்தையா இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? யாரையும் நிந்திச்சு பேச மாட்டேன், யாரையும் அவமானப்படுத்தி பேச மாட்டேன். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? ஆமென். இயேசுவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். உம்முடைய சமூகத்திலிருந்து வெளிப்பட்ட இன்றைய வெளியேறப்பட்ட இந்த சத்தியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. தேவரீர், எங்கள் வார்த்தைகளை நாங்கள் கவனமாக கையாள வேண்டும் என்பதற்காக இன்றைய தினத்தில் எங்களோடு கூட நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கேட்ட வார்த்தைகளை கேட்ட தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அந்த வார்த்தைகளின்படி தன்னை கவனமாய் காத்துக்கொள்ள, பேச வேண்டிய இடத்துல கவனமாய் பேச, மரியாதை கொடுத்து பேச வேண்டிய இடத்துல மரியாதை கொடுத்து பேச, கர்த்தாவே தங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் பிள்ளைகளுக்கு கிருபை செய்வீராக. கர்த்தாவே, அவருடைய வார்த்தைகள் கிருபை பொருந்தின வார்த்தைகளாக இருக்கட்டும், அநேகரை போஷிக்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும், அநேகரை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும், அநேகரை ரட்சிக்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும். உங்க நாமம் அதன் மூலமாய் மகிமைப்படட்டும் ராஜா. தகப்பனே, நீர் அப்படியே செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை சாட்சிகளாய் நிறுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற உங்க மேலான வல்லமையுள்ள நாமத்தில் இவளை கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.